ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புடலங்காயில் பருப்பு உசிலி பண்ணலாம். புடலங்காயை முதல்ல நல்லா கழுவிட்டு தோல் சீவி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். இப்போ நம்ம அதை நறுக்கிறதுக்கு முன்னாடியே 1 கப் கடலைப்பருப்பை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் 1 மணி நேரத்துக்கு. அதுக்கப்புறமா நல்லா கழுவிட்டு மிக்சியில் போட்டு அரைக்கணும். ஸோ அந்த கடலைப்பருப்போட ஒரு 4 வரமிளகா, 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி, கொஞ்சம் அதாவது 1 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன். இப்போ நம்ம வாழையில் கடுகு தாளித்து, இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் பிடிக்கும். கடுகு தாளித்து கொஞ்சம் நல்லா ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு தாளித்து இந்த நறுக்கிய புடலங்காயை இதில் நம்ம சேர்த்து நல்லா வதக்கணுங்க. ஏன்னா புடலங்காயில் நீர் சத்து அதிகம். ஸோ நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போடலாம், போட்டு நல்லா மூடி வைக்கணும், சிம்மில் தான் வைக்கணும். இப்போ என்ன ஆகும்னா நம்ம அதில் இருக்கிறதுல புடலங்காய் வேக ஆரம்பிச்சிருங்க. ஸோ வெந்த உடனே இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்த்துடலாம். புடலங்காய் ரொம்ப நல்லது, ப்ளட் ப்ரெஷருக்கு ரொம்ப நல்லதுங்க. புடலங்காய் கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்கும், வெயிட் லாஸ்க்கு நல்லா உதவுங்க. இப்போ பாருங்கள் வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சப்பொடியை ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம மூடி வச்சிடலாம் சேர்த்து. ஸோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நம்ம மூடி வச்சு அப்பப்போ எடுத்து கிளறி விடணுங்க. இந்த மாதிரி நல்லா பருப்பு நல்லா ரோஸ்ட்டாக வரும், கடாயில் ஒட்டாமல் வருங்க. வேணால் ஒரு நடுவில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பருப்பு உசிலி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புடலங்காய் பருப்பு உசிலி ரெடி. தேங்க்யூ.